வணக்கம். உங்கள் மாயா அஸ்ட்ரோ. கிரகப்பிரவேசம் தவிர்க்க வேண்டிய மாதங்கள். அதாவது கிரகப்பிரவேசம் கேட்டிங்கன்னா வீடு மனை யோகம் உள்ளவருக்கு மட்டுமே அது அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. ரைட்டுங்களா? இப்போது வீடு மனை யோகம் எவருக்கெல்லாம் அமையும் ஜாதகத்தில்? ரைட்டு பார்ப்போம். லக்னத்தில் 4ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். 4ஆம் இடத்ததிபதி கேந்திரம் திரிகோணம் ஏறுவதும், 4ஆம் இடத்ததிபதி சுபர் பார்வை பெறுவதும், 4ஆம் இடத்தில் சுபக்கோள்கள் குரு சுக்கிரன் இருப்பதும், 4ஆம் இடத்தில் சுபக்கோள்கள் குரு சுக்கிரன் அமர்வதும், 4ஆம் இடத்ததிபதியை குரு சுக்கிரன் பார்வை செய்வதும் நமக்கு வீடு கட்டும் யோகத்தை அமைக்கின்றன. அப்படி வீடு கட்டும் யோகம் அமைந்து மனைகோலி கிரகப்பிரவேசம் செய்யும் பொழுது கிரகப்பிரவேசம் செய்து உன்னத பலனை நாம் அடைய சாஸ்திர பிரகாரம் கிரகப்பிரவேசம் தவிர்க்க வேண்டிய மாதங்கள். ஆடி திங்கள் ராவணன் பட்டதும், ஆலமொய்பொருள் பாரதம் மார்கழி, வீடிட்டான் புரட்டாசியில் இரணியன், மேவி ஈசன் நஞ்சுண்டது மாசியில். அதாவது பாடி காமன் எரிந்தது பங்குனியில், பார்க்குள் ஏவினான் மகாபலி சக்கரவர்த்தி ஆவணியில், வீட்டில் குடிமுக வேண்டினோர் இராம் துன்பம் பரிகிலேனே என்கிறது ஜோதிட பாடல். அதாவது ஆடி மாதத்தில் ராவணன் மாண்டதும், பாரத போர் மார்கழியில் நடைபெற்றதும், இரணிய சம்ஹாரம் புரட்டாசியில் நடந்ததும், ஈசன் நெஞ்சுண்டது பரமசிவன் நெஞ்சுண்டது மாசி மாசத்திலும், காமன் எரிந்தது பங்குனி மாசத்திலும், மகாபலி சக்கரவர்த்தி பூமிக்குள் சென்றது ஆவணியிலும். எனவே சாஸ்திர பிரகாரம் ஆடி, ஆவணி, புரட்டாசி, மார்கழி, மாசி, பங்குனி ஆகிய மாதங்களை தவிர்த்து மற்ற நல்ல மாதங்களில் நல்ல நேரத்தில் கிரகப்பிரவேசம் செய்து வைத்தால், கிரகப்பிரவேசம் செய்தால் வாழ்க்கையில் உன்னத பலன் அடையலாம் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.